எஸ்டிஆரை வந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஃபைன் ஆக்டர் அப்படின்னு மட்டும் கிடையாம ஒரு ஃபைன் ஸ்டார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். கமல்ஹாசன் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்கும். இது மிக்ஸ்டப்பான ஒரு ஆள் தான் வந்து எஸ்டிஆர் என்னை பொறுத்த வரைக்கும். வல்லவன், மன்மதன், தொட்டி ஜெயா, காதல் அழிவதில்லை இல்லை, குத்து, காதல் அழிவதில்லை, அழகான ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். சிலம்பாட்டம், காலை, சரவணா. எனக்கு எஸ்டிஆர் அப்படின்னு தோணாலே ஒரு ட்ரெண்ட் செட்டர். பேண்டு போடுறதா இருக்கட்டும், அந்த பிளாக் கலர் ஒயரா இருக்கட்டும், இங்கே ஒரு ஸ்டட்டு, அப்படி இருக்கும் பட்சத்தில் எஸ்டிஆர் வந்து நமக்குன்னு ஒரு தனியாக ஒன்று இது பண்ணுவார். இது எஸ்டிஆர் போட்ட மாதிரி இருக்கா, இது எஸ்டிஆர் போட்ட மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. எஸ்டிஆர் வந்துட்டு தொட்டி நடிக்கும்போது 23 வயசு வரணுமோ, ரொம்ப 23 வயசுல ஒரு கேங்ஸ்டரா அதுவும் எடுத்து ஃபுல் தாடியா ரக்குடா. இன்னைக்கு நான் இல்லைங்க, ஆனால் 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்தாலும் என் ஃபேன்ஸ் எனக்காக வருவாங்க, படம் பார்க்க வருவாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சும் கூட. எஸ்டிஆர் வந்து ஒரு பான் ஃபார் சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி தான், ஒரு ஃபீனிக்ஸ் பரவடா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லுவேன், இப்போ டேரக்ஷன்றதை தாண்டி அவர் எல்லாமே பண்ணுவார். பாடுவார், லிரிக் எழுதுவார், டான்ஸ் ஆடு. இந்த சைடு கமல் பேசுகிற மாதிரி எஸ்டிஆர் எல்லாமே பண்ணுவார். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? எஸ்டிஆர் டே. உனக்கு, அதாவது நீ பக்கா 2K கிட்டு, உனக்கு எஸ்டிஆர்னா எப்படி தெரியும்? ஏன்னா இப்போ நாங்கள் 90s கிட்டுங்கிறதுனால எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எஸ்டிஆர் படங்கள்லாம் ஃபாலோ அப் பண்ணிகிட்டு இருக்கோம். காதல் அழிவதிலெல்லாம் வந்து அவர் ஒரு சாங்க்கு மட்டும் ஆடிட்டு இருப்பார். அதுக்கு முன்னாடி நிறையா ராஸ் டிவி, KTVலாம் டிஆர் படங்கள் போடும்போது அதில் குட்டி குட்டி ரோலில் ஒரு சின்ன பையனாக ஒருத்தர் இருந்துட்டு இருப்பார். ஸோ அப்படி எங்களுக்கு எஸ்டிஆர் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இது வந்து சிம்பு எஸ்டிஆர் அப்படி கணக்கு தான் இல்லை. உங்களுக்கு வந்து அது சிம்பு, எங்களுக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார். லிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து இருக்கீங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எஸ்டிஆர்னா வந்து ஆரா. அவரு நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து இப்போ நான் விண்ணை தாண்டி வருவாய் டைம்ல கூட நான் சின்ன பையன் தான். ஸோ நானே 8th தான் படிச்சேன். ஆமாம், நாங்கள் வந்து நிறைய படம் பார்க்க ஆரம்பித்த டைமில் வந்து அவர் படங்களே கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் அந்த ஃபேன் பேஸு, அந்த 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 வார்த்தை தான் எஸ்டிஆர் அப்படிங்கிற வார்த்தை தான் படங்களை தாண்டி அவருடைய அந்த ஃபேஸ், அந்த அந்த வார்த்தை தான். அப்புறம் அவருடைய ஸ்டைல் அண்ட் மேனரிசம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஆக்சுவலி அதை தான் இப்போ நம்ம எஸ்டிஆரை வந்து எடுத்து வச்சு பார்த்தோன்னா ஒரு ஃபைன் ஆக்டர் அப்படின்னு மட்டும் கிடையாமல் ஒரு ஃபைன் ஸ்டார் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். லைக் தட் எப்படி நம்ம சொல்லணும்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும், எந்த கேமரா ஆங்கிள் வேணாலும் அதில் வந்து அவரை காட்ட முடியும். அதே போல் சூப்பர் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் இருக்கும், ஆனால் அவரு கூட இன்னொரு இதாக என்னன்னா அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும். இது மிக்ஸ்டப்பான ஒரு ஆள் தான் வந்து எஸ்டிஆர் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு மீம் இருக்கும்ல, வாட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி கலக்குனாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் எஸ்டிஆர். எனக்கு எஸ்டிஆர் அப்படின்னு தோணாலே ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நான் பார்ப்பேன். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். எங்கள் பீரியடில் வந்துட்டுனா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பிளாக் கலரில் ஒரு ஒயர் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒயர் கம்பெனி எவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா பசங்க எல்லார் கையிலையும் அது இருக்கும். சிம்பு காப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதான் எங்களுக்கு அந்த பிளாக் ஒயர் தான். அது மீட்டர் கணக்காக வச்சு ஒரு மீட்ரு 3 ரூபாய். ஒரு சில பேர்லாம் அந்த மீட்டருக்குலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே டிமாண்ட் அதிகமாக ஏறிடுச்சு. அதே போல் நிறைய பிடி வாதியார்களுக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட் கொடுத்தது வந்து சிம்புவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேண்டு போடுறதா இருக்கட்டும், அந்த பிளாக் கலர் ஒயராக இருக்கட்டும், இங்கே ஒரு ஸ்டட்டு, இந்த ஒரு மாதிரி இங்கிட்டு கோடு போட்டு தாடி வெட்டுறது, இது எல்லாமே நமக்குலாம் வந்து ரொம்ப புதுசு. நெத்தியில் நைக் சிம்பிள் போட்டு வரைஞ்சிட்டு வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. நீ நல்லா பார்த்தனா, ஏன்னா நம்ம ஊரில் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. படங்கள் என்ன வருதோ அதை தான் நம்ம பார்த்து பிரதிபலிப்போம். ஏன்னா இப்போ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக வந்து ஒரு ஃபோரம் வந்துட்டு மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபேஷனை வந்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாடல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதில் வரதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து சினிமாவில் வரதான், அந்த சினிமாலையும் பார்த்தோன்னா இங்கே நார்மலாக ஒன்று இருக்கும். அப்போல்லாம் பெருசாக காஸ்டியூம்க்கெலாம் பெரிய ஃபோக்கஸே இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எஸ்டிஆர் வந்து நமக்குன்னு ஒரு தனியாக ஒன்று இது பண்ணுவார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானம் படத்தில் பண்ணுவார், இது தெரியும், இது தெரியாது, இது தெரியும், இது தெரியாது, அந்த மாதிரி இது பண்ணும்போது நிறைய பசங்கள்லாம் இப்போ நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், டிஷர்ட் எடுக்க போகிறோன்னா அப்படியே வெறிகொண்டு தேடுவானுங்க, இது எஸ்டிஆர் போட்ட மாதிரி இருக்கா, இது எஸ்டிஆர் போட்ட மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. நீ தொட்டி ஜெயா பார்த்துருக்கியா? எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எஸ்டிஆர் வந்துட்டு தொட்டி ஜெயா நடிக்கும்போது 23 வயசு வரணுமோ, 23 வயசுல ஒரு கேங்ஸ்டரா அதுவும் எடுத்து ஃபுல் தாடியா ரக்குடா ஒரு பிளாக்கு தான், அந்த பிளாக் ஷர்ட். எங்க அண்ணெல்லாம் வெறி பிடிச்ச சிம்பு ஃபேன் அந்த பீரியட்ல. அவன் அப்போ 12th ஏதோ போயிட்டு
பிளாக் காஸ்டியூம்ல தான் சுற்றிட்டு இருப்பானுங்க, தாடி வச்சுட்டு. ஒரு அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் பிளாக் காஸ்டியூம்லேயே சுற்றிட்டு இருப்பானுங்க, பிளாக்கு கீழே பிளாக்கு இந்த மாதிரியே சுற்றிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்பு நிறையாவே பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏன் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இந்த படம் எடுத்து பேசுனீங்கன்னு தெரியல. அண்ணன் வந்து எஸ்டிஆர் படம் பேசுங்க, எஸ்டிஆர் பற்றி பேசுங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து சம்பா சம்பாலேன்னு அதுதான் பின்னாடி ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த பாட்டாவுமே ஆரி ஜெயராஜ் பின்னிருப்பா அப்படி. அதே போல் நம்ம இன்னொன்று நல்லா பார்த்தோன்னா, நீ சொன்னில்ல, நாங்கள் எங்களுக்கு ஒரு படங்கள்லாம் புரிய வரும்போது இவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சு அவர்கிட்ட அப்படிங்கும்போது. பட் நீ அதை இன்னொன்று நோட் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு தெரில, இன்றைக்கெலாம் வந்துட்டு இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஹிட்டாக இருக்கிற இந்த உலகத்தில் உனக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா சிம்பு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னாரா, இல்லை எதுவும் சித்தர் கித்தர் ஆத்மன்கிற அந்த மோடுக்கு வந்ததுனால முன்னாடியே அவர் அந்த இதுக்கு வந்துட்டாரா என்னன்னு தெரில. இஃப் ஐம் நாட் ராங் வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு நல்ல இன்டர்வியூ அதில் வந்துட்டு சொல்லுவார், இன்னைக்கு நான் இல்லைங்க, ஆனால் 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்தாலும் என் ஃபேன்ஸ் எனக்காக வருவாங்க, படம் பார்க்க வருவாங்கன்னு எப்போ 2014 பிஃபோரே சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூலாம் அந்த பீரியட்லேயே சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் நடந்துச்சும் கூட. எனக்கு அது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் தாண்டி அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, நார்மலாக சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் இன்னொரு விதமாக வந்து ஒரு லைக் மற்றவங்க எப்படின்னு தெரில, எஸ்டிஆர் வந்து ஒரு பான் ஃபார் சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி தான். பிறந்ததுலேருந்து சினிமாலேயே வளர்ந்து இங்கே வந்து நிற்கிறாப்புல அப்படின்றப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் அந்த வார்த்தையை அவர் சொல்ல வச்சிருக்கு. அகைன் இப்போ வரைக்கும் ஃபேன்ஸையும் ஒரு கட்டி இப்படி வச்சிருக்காருன்றதுக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் தான் இதாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாவில் ஒரு மீம் ஒன்று வந்து போன பர்த்டேவோ அதுக்கு முன்னாடி பர்த்டேவோ நான் ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மீ சன் அண்ட் எஸ்டிஆர் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம். ஸோ அவருக்கு விழுந்து எந்திரிக்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை, அவர் ஃபீனிக்ஸ் பரவடா அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவர் இப்போ வரைக்கும் நிற்க வச்சிருக்கு. நீ நல்லா பார்த்தனா கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் தாண்டி அதிகமாக ட்ரோலில் மாட்டினதும் அவராக தான் இருப்பார். அதிகமாக பார்த்தனா இன்னொன்று அவர் பெரிய ஒரு நெப்போட்டிசம் நெப்போ கிட்ட இப்படிலாம் நம்ம சொன்னாலும் அவருக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவர் படத்துக்கு ஷூட்டிங்க்கு சரியாக வரமாட்டார், அதுக்கு அவர் ஒரு ரெப்ளை கொடுப்பாரு, ரெட் கார்டு போட போகிறாங்க, ரெட் கார்டு போட்டுட்டாங்க, இப்படிலாம் நிறையா வந்துட்டு இருக்கும்போது அவர் ஃபேஸ் பண்ண டிப்ரெஷனில் நிறைய ஒபிசிட்டிக்கெலாம் ஆளாகி, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தா இருப்பாரு. இப்போ வரைக்கும் நம்ம ஒரு டிப்ரெஸ்டு ஒரு டவுன் ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ போட்டு பார்க்குறப்போ ஒரு இப்போ சொல்லும் போதே ஒரு இதாவது அப்படி ஒரு ஒரு ஃபயர் ஃபீல் ஆகும், ஒரு பவர் ஃபீல் ஆகும். அகைன் அங்கே வந்து அவர் அந்த வீடியோலேயே ஒரு டைலாக் வரும், பார்க்க ஸ்டைலாக இருக்குல்ல, உள்ளே எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவரோட அவன் சொன்ன மாதிரி அந்த பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் எல்லாம் இது பண்ணி இன்னமும் ஒரு அந்த வெளியே பேசுகிறப்போ நிறைய இடங்கள்ல அழுதுருக்காரு, நிறைய இது பேசுவார். பட் அகைன் அது கம்ப்ளீட்டாக முடிகிறப்போ அந்த ஒரு ஹோப் மட்டும்தான் தெரியும் அவர்கிட்ட இருந்து. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோ அந்த ஹோப் மட்டும்தான். பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள். ஸோ அகைன் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போது எனக்கு தக் லைஃப் வரைக்குமே ஃபீல் ஆச்சு. தக் லைஃப்பில் இப்போது அவர் இதில் அந்த ஏஜ் கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் சினிமாவில். பட் அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டு பையன் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே எஸ்டிஆரை பார்த்தப்புறம் வேறு யாரையும் அங்கே வச்சு பார்க்க முடியல. படங்கள் வந்து மிக்சரா அது இதுன்னு போனாலுமே அந்த அவருடைய வேலை நடிக்கிறது, அதுவும் கமலுக்கு முன்னாடி நடிக்கிறது அப்படின்னு பாக்குற பட்சத்துல கமல் சாருக்கு ஒரு இணைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அதை ஆக்டிங்கை தாண்டி அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுப்போமே. இப்போ கமலை பார்த்துட்டு அதே அட்டென்ஷன் நம்ம அங்கே எஸ்டிஆர் கொடுத்துருப்போம். ஸோ அதை இழுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு இது அவர்கிட்ட இருக்கு. உனக்கு ஃபில்மோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான செட் ஆஃப் இது சொல்லு? வல்லவன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வல்லவன் தான். அப்புறம் மன்மதன், தொட்டி ஜெயா, அச்சம் என்பது மடமேடா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனல் ஃபேவரேட்டு. நாங்கெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, நான் அந்த காதல் அழிவதில்லை காதல் அழிவதில்லை அந்த பீரியட் தான். நீ ஃபில்மோகிராஃபி அதுவும் ஒரு ஹீரோவா என்ட்ரி கொடுத்ததுலேருந்து ஹிட்டு எல்லாமே. அது இன்னொன்று பார்த்தோன்னா அதே போல் அந்த ஓப்பனிங் சாங்கு, அந்த வேல் ஒன்று போட்டுட்டு அந்த முருகன் இது லைக் எப்படி சொல்கிறது, அது எல்லாமே நமக்கு வந்து செம்மையாக இருக்கும். அது டிஆரோட படங்கிறதுனால அந்த வசனங்கள் எல்லாமே அந்த இதுலேயே இருக்குமா, ரைமிங்லேயே வேற இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்து தம்மு குத்து, இதுக்கு இன்பிட்வீனில் ஒன்று இருக்குது அலைன்னு, அதையும் நான்லாம் வெறிகொண்டு பார்த்துருக்கேன். அலையெல்லாம் வந்து ஃப்ளாப்புன்னு சொன்னாங்க, பட் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான்லாம் டிவியில் அதெல்லாம் தேய பார்த்துருக்கேன். அலை படமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். த்ரிஷா கூட நடிச்சிருப்பாங்க. அது டேரக்டர் யார் தெரியல, விக்ரம் குமார், அவருடைய முதல் படமாக இருக்கும் அலையெல்லாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். நீ அந்த மாஸ் கமர்ஷியலில் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது சிம்பு படங்களில் நல்லாவே இருக்கும். ஏஸ்தட்டிக் சினிமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் வரல.
லைக் எப்படின்னா நீ கம்பேரிசனாக பார்த்தா தனுஷ் சிம்புன்னு தான் பேசுவாங்க. இதில் தனுஷ் பார்த்தோன்னா அந்த ஏஸ்தட்டிக் சினிமாவில் நிறையாவே பண்ணிட்டாரு. பட் இவர் வந்து அப்படி கிடையாது. பிசிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். சிலம்பாட்டம், காலை, சரவணா, டயலாக்ஸ் ஆக்சுவலா இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் படங்கள்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆக்டிங், இந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இதெல்லாம் தாண்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து டயலாக்ஸ் ஒரு பக்கம், மியூசிக் ஒரு பக்கம். எஸ்டிஆர் படங்களும் இது ரெண்டையும் இது பண்ணிக்கவே முடியாது. அது என்ன சொல்லணும்னா லைக் சிம்பு யுவன் காம்போ. அது பேசும்போது இவன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துருந்துச்சு நினைக்கிறேன். அழுது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இவனை சொல்லியிருந்தாங்க. நிறைய பாடல்கள்லாம் வந்து 2 பேரும் போட்டு அந்த நடுவில் நிறைய வந்து அவருக்கு ரிலீஸ் இது இருக்கும் கெட்டவன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஆல்பம்ஸ் வந்து இதில் வராது. பட் இன்னொன்று வாலிபன் நினைக்கிறேன் ஏதோ சம்திங், அதெல்லாம் இன்றைக்கும் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சிம்பு பாடி இருக்கும். யூடியூப்பில் வந்து அந்த பழைய ஃபார்மாட் இதில் இருக்கும். இந்த மாதிரி அதாவது யுவன் இசையில் சிம்பு பாடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைரக்ஷன் ரோல் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு இப்போ மன்மதன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. நந்தா தான் வந்துட்டு டேரக்டரு ஒரு 20 நாள் அவர் தான் போட்டு வந்துச்சு. பட் கேப்பபிள் பர்சன், கண்டிப்பாக டைரக்ஷனில் இவரோட இம்பார்ட்டன்ஸும் நிறையா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்னா அந்த வயசில் எதிர்பார்க்கல. பட் இது நடந்திருக்கலாமே அப்படின்னு. சிம்புவும் அஸ்வினும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று இதாக இருக்கும். லைக் அது பேர் பிஎஃப்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைட்டிலே வந்துட்டு பிஎஃப்னா எஸ்ஜே சூர்யா எடுக்கிறதா இருந்துச்சு. சூர்யாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பீரியடில் 2 பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட இதில் ஸ்க்ரீன் பிளேலாம் அவர் ஒர்க் பண்ணார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. அதே போல் டான்ஸ். ஆக்சுவலாக அதான் நான் சொல்லுவேன். இப்போ டைரக்ஷன்றதை தாண்டி அவர் எல்லாமே பண்ணுவாரு. பாடுவாரு, லிரிக் எழுதுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. 64 கலைகளும் ஸ்டீபன் குமார்ங்கிற மாதிரி அவர் எல்லா விஷயம். இப்போ இந்த சைடு கமல் பேசுற மாதிரி எஸ்டிஆர் எல்லாமே பண்ணுவாரு. எல்லாத்துக்கும் கேப்பபிள் இருக்கு. கேப்பபிள் பர்சன். அதான் அந்த அவங்க அப்பாவும் அந்த மாதிரி தான் மல்டி டேலண்டட் பர்சன். அவருடைய படங்கள் இது எடுத்து வச்சு பார்த்தோன்னா அவர் தான் இசையாக இருப்பார், பாடல்கள் வரிகள் எழுதுறதா இருக்கும், ஹீரோவாக இருப்பார், ப்ரொடியூசராக இருப்பார். சிம்பு சினி ஆர்ட்ஸில் இப்போ நான் அடுத்து வெயிட் என்னன்னா மாநாடுக்கு அப்புறம் அவர் டப்படப்படப்பன்னு நிறையா கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பட் ஆனால் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்போ அரசன் வந்து என்னவா இருக்க போகுது, ஏன்னா சின்ன ஒரு எலமெண்ட் தான் அந்த ஒரு 5 நிமிஷம் வீடியோ ப்ரோமோ தான். அது படத்தில் வருமா அப்படிங்கிறது கூட கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அந்த படத்துக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரியானது தான். அதில் என்ன ப்ரெசன்ஸு, அதில் என்ன மாதிரியான ஒரு வெயிட்டேஜ், இது எல்லாத்தையுமே அவரால் சுமக்க முடியும். அவரால் ஒரு லவர் பாயாகவும் நடிக்க முடியும், ஒரு ரக்குடு பாயாகவும் நடிக்க முடியும். இது இல்லாமல் அதாவது மஃப்டி வந்து தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்கல்ல 10 தலை, அதில் கிட்டத்தட்ட ஒரு அந்த 60 வயசு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 வயசு கேட்டகரியில் இது பண்ணும். ஏன்னா சிவராஜ்குமார் வந்து மஃப்டியில் என்ன மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸில் அதை ஈக்குவல் பண்ணியிருப்பாரு. அகைன் அந்த டைமில் அவர் உடம்பு இருந்தனால அவர் சூஸ் பண்ணதா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் உடம்பை குறைச்சிட்டாரு. அப்படி இருந்தும் அந்த கேரக்டர் ஃபுல் ஆஃப் பண்ண விஷயங்கள். இன்னொரு விஷயம் எஸ்டிஆர் பேசும்போது, இப்போது ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் கூட எஸ்டிஆர் தனுஷுங்கிற ஒரு கிளாஷ், ஒரு ரைவல் வந்து பயங்கரமான ரைவல். படங்கள்ல பயங்கரமா தெரியும் அது. அப்படி இருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல பயங்கர ஒரு அசுரன் வரைக்கும் இருந்துச்சு. ஈஸ்வரன் வரைக்கும் இருந்தது. அப்புறம் இப்போ ரீசெண்டா மீட் பண்ணி அந்த ஒரு நல்லா இருந்துச்சு, பயங்கர ஹோல்சமா இருந்தது. இப்போ அகைன் வட சென்னை யூனிவர்ஸ்ல தனுஷ் எஸ்டிஆரை பாக்குறப்போ பயங்கரமா இருக்கு. அவர் அந்த டைலாக் வேற சொல்றாரு, அது எஸ்டிஆர் என்ன தனுஷை போடுங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டிஆர் பற்றி நம்ம இப்போ பேசணுன்னா ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கோம். கம்மியான விஷயங்கள் தான் இப்போ பண்ணியிருக்கோம். நிறையா ட்ரெண்ட் செட்டர்ல தாண்டி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து மீம் மெட்டீரியலாகவும் அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது பின்னாடி நீ நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு தாட் இருக்கும் அப்போலேருந்தே. அதாவது அவருடைய சின்ன வயசுலேருந்தே பேசுறது எல்லாத்துலேயுமே ஒரு ஃபிலாசபிக்கல் டச் வச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி அவர் சும்மா ஏதோ டங் ட்விஸ்டில் சொல்லியிருக்காரு, ஜனவரி 31 தானேங்க நியூ இயரு அப்படின்னு. நேற்று பார்த்தா ஜனவரி 31, ஒரு முந்தா நேற்று பார்த்தா எல்லாம் அதை வச்சு நியூ இயர் போட்டு எங்கள் எஸ்டிஆர் நியூ இயர்ரா அப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்லணும்ல, அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இதில் சிலம்பரசனாக இருந்திருக்காரு, சிம்புவாக இருந்திருக்காரு, லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காரு, எஸ்டிஆராக இருந்திருக்காரு, இன்னைக்கு ஆத்மனாக இருக்காரு. அவ்வளோதான். இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், இன்னும் நிறையா என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எஸ்டிஆர் நல்லா இருக்கணும். ஓகே, நிறையா படங்கள் கொடுக்கணும், அரசன் சீக்கிரம் வரணும்.